நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ருப்யோ நம. ரக்தஜ்வால ஜடாதரம் சசிதரம் ரக்தாங்க தேஜோமயம் அஸ்தே சூலகபாலபாஷடமர்கன் லோகஸ்ஸரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திரணயனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூதபிஷாதநாதவடகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம். சிவா திருச்சிற்றம்பலம். நடந்த வைரவன் சூலகபாலி கடந்து பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்து உயிரது உண்ணும் பொழுது படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே. சிவா திருச்சிற்றம்பலம். அர்த்தாண்ட பைரவாயனமா. சபைக்கு நமஸ்காரம். இந்த சிவதருணாருணா சபாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு நமஸ்கரித்து, எனது சாஸ்திர குருநாதருக்கும் நமஸ்கரித்து, இந்த காணொளி மூலமாக பேசிக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கிற பெரியவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என் சபையை நான் தொடங்குகிறேன். இப்பொழுது நான் எந்த சீர்ஷத்தை பத்தி பேச போறேன்னா, காலபைரவ அஷ்டகம். இந்த காலபைரவ அஷ்டகம் என்னம்னா, பைரவரை 8 ஸ்லோகமாக ஸ்தோத்திரம் செய்திருக்காங்க. அதைத்தான் இங்க காலபைரவ அஷ்டகம் என்று சொல்றாங்க. இந்த காலபைரவ அஷ்டகம் யார் எழுதுனதுன்னா, செய்து அருள்கிறார்கள்னா ஸ்ரீ சங்கராச்சாரியரை தான் செய்து அருள்கிறாங்க. அந்த சங்கராச்சாரியர் யாருன்னா, உங்களுக்கு நான் சொல்லிதான் புரியும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு போன சபையிலேயே என்னோட நண்பர் செல்வேசிவம் புஜங்க ஸ்தோத்திரத்துல யார் எழுதுனாங்க, எல்லாம் சங்கராச்சாரியர் தான் எழுதுனாங்க. அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி படிச்சாங்க, எப்படி சன்னியாசம் போனாங்க முதற்கொண்டு உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் புரியும்படி தெளிவாக பேசினார் என்னோட நண்பர் செல்வேசிவம். அதனால இந்த சங்கராச்சாரிய பத்தி நான் பேசல. அடுத்து இந்த பைரவர்னா யாருன்னு சொல்லி உங்க நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா சில பேருக்கு என்ன கருத்து இருக்குன்னா, பைரவர் வடமாநில தெய்வம் தான், நீங்க தென் தமிழகத்துல எப்படி நீங்க சொல்லலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். அப்படின்னா இல்ல, வட மாநிலத்திலையும் பைரவ பிரசித்தியாக இருக்கிறார், தென் தமிழகத்திலையும் பைரவ பிரசித்தியாக இருக்கிறார். உங்களுக்காண்டி இந்த வட மாநிலத்துல உள்ள புராணத்தையும் சொல்றேன், தென் தமிழகத்தோட புராணத்தையும் சொல்றேன். வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா பிரசித்தியாக இருக்கிற பைரவ ஆலயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வாரணாசியில் உள்ள பைரவ ஆலயம் தான். வாரணாசியில எனக்கு செவி மூலியமா வந்த புராணம் இது. ஒரு முறை பிரம்மாவுக்கு நான் தான் பெரியவன் சொல்லி ஒரு அகங்காரம் வருது. அந்த அகங்காரத்தை அழிப்பதற்காக சிவபெருமா நொட்டிக்கல்லேருந்து வருதான் இந்த பைரவர் அப்படின்னு சொல்லி காசியோட வாரணாசியோட புராணம் சொல்லிக்குது. பிரம்மாவோட அகங்காரமா திகழ்கூட 5வது தலைய கிள்ளி எடுத்து பிரம்மாவோட அகங்காரத்தை நீக்கிக்கிறார் இந்த பைரவன் சொல்லி காசி புராணம் சொல்லின்னு சொல்லி எனக்கு செவி மூலமா வந்த புராணம் இது. இது வட மாநில புராணம். நம்ம தென் தமிழகத்திலையும் இந்த மாதிரி பைரவருக்குள்ள ஏதாவது புராணம் இருக்கா, நம்ம தென் தமிழகத்திலையும் இந்த பைரவர் தோற்றுவித்திருக்காரான்னு கேட்டா இருக்கு. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா, வாரணாசி போல பிரசித்தியா இருக்கிற பைரவாலயம் நம்ம பிள்ளையார்பட்டி பக்கத்துல இருக்கிற நகர வைரான்பட்டியில இருக்கு. அங்க இந்த மார்த்தாண்ட பைரவர் பிரசித்தியாக இருக்கிறார். இந்த மார்த்தாண்டவரை எப்படி இங்க வந்தாருன்னா, சம்பாசுரன் ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காண்டி சுவாமி நெற்றிக்கல்ல இருந்து வந்தவர் தான் இந்த மார்த்தாண்ட பைரவன் சொல்லி அந்த கோயில் புராணம் சொல்லிக்குது. உங்களுக்கு நான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்த்திகை மாசம் வர சஷ்டியை சம்பா சஷ்டி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சம்பா சஷ்டி எப்படி வந்துச்சுன்னா, இந்த மார்த்தாண்ட பைரவருக்கு உரித்த அந்த விழா தான் இந்த சம்பா சஷ்டி. கார்த்திகை மாசத்துல வர சஷ்டியில இந்த சம்பாசுரனை வதம் செய்தனால அந்த சஷ்டியை எல்லா ஊர்லயும் சம்பா சஷ்டின்னு சொல்லுவாங்க. இன்றதோறும் இந்த வைரான்பட்டி நகரத்துல சம்பா சஷ்டிய பஞ்சமூர்த்தி பரப்பாரோட சூரசம்ஹாரத்தோட இந்த விழா கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் உள்ள சிவாலயத்துல இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயில் இருக்கு. என்னவென்றால், எல்லா சிவாலயத்திலும் பாத்தீங்கன்னா பைரவர் ஈசான மூலையில இருப்பார், இல்லைன்னா நந்திக்கு அப்புறம், அதாவது அம்பாளுக்கு அப்புறம் இருப்பாங்க பைரவர். உலகத்துல இந்த கோயில மட்டும்தான் பரமேஸ்வரனுக்கும் அம்பைக்கும் நடுவுல தனி சன்னதி கொண்டு இருக்கிற ஒரே ஆலயம் இந்த வைரான்பட்டி பைரவ ஆலயம் மட்டும்தான். இது எதுக்காண்டி அவங்களுக்கு சொல்ல வரேன்னா, வட மாநிலத்து மட்டும் பைரவ பிரசித்தியாக இல்லை, நம் தென் தமிழகத்திலையும் பைரவ பிரசித்தியாக இருக்கிறான்னு சொல்றக்காண்டி தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த காலபைரவ அஷ்டகம் எங்க அருள பெற்றதுன்னா, வாரணாசியில உள்ள பைரவர் கோயில தான் இந்த காலபைரவ அஷ்டகம் அருள பெற்றது.
வாரணாசியில சங்கராச்சாரிய ஒரு முறை தங்கி இருக்கும் போது அங்குள்ள பைரவர் ஆலயத்துக்கு தரிசிக்கும் போது தரிசனம் செய்து அந்த பைரவரை ஸ்தோத்திரம் செய்கிறார். அதான் இந்த கால பைரவ அஷ்டகம். அதாவது மொத்தம் 9 ஸ்லோகம். 8 ஸ்லோகம் ஸ்தோத்திர ரூபமாகவும், அடுத்து வர 9வது ஸ்லோகம் பலஸ்ருதி. அதாவது இந்த 8 ஸ்லோகத்தையும் சொன்னோம்னா என்ன பலன், அதை இந்த 9வது ஸ்லோகத்தை சங்கராச்சாரியர் சொல்றாங்க. இப்ப இந்த முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் தேவராஜ சேவ்யமான பாவனாக்ரிபங்கஜம் வியாலயஜ்ஞ சூத்ர பிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு சொல்லி இந்த முதலாவது ஸ்லோகம் முடியுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவராஜ தேவேந்திரனால் சேவியமான சேவிக்கப்படுகிற பாவன தூய்மையான அங்கிரிபங்கஜம், அதாவது தூய்மையான தாமரை போன்ற திருவடைகளை உடையவரும். பைரவர பாதம் எப்படி இருக்குன்னா தூய்மையான தாமரை போன்ற இருக்கான் அவரோட பாதம். வியால பாம்பை, யக்ஞசூத்திரம் யக்ஞோபவீதமாக உடையவரும், இந்துஷேகரம் சந்திரனை சிரோபூஷணமாக உடையவரும், கிருபாகரம் கருணாமூர்த்தியும், நாரதாதி நாரதர் முதலான யோகிகளால் வந்திதம் வணங்கப்படுகிறவரும், திகம்பரம் திகம்பரம்னா திசைகளையே ஆடையாக உடையவருமான காஷிகாபுராதிநாத கால பைரவம் பஜே. காஷிகாபுராதிநாத காஷி மாநகரத்துடைய அதிபதியான கால பைரவரை பஜிக்கிறேன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ல இப்ப சொல்ல வரேன்னா, தேவேந்திரான் சேவிக்கப்படுகிற தூய்மையான தாமரை போன்ற திருவடைகளை உடையவருமான பாம்பை யக்ஞோபவீதமாக உடையவரும், சந்திரனை சிரோபூஷணமாக உடையவரும். இவர் சுவாமியோட அவதாரம் தானே, அதனால கருணாமூர்த்தியாக இருக்கிறாராம். கருணாமூர்த்தியும் நாரதர் முதலான யோகிகளால், நாரதர் எவ்வளவு பெரிய தேவர், அவங்களும் பல யோகிகளால வணங்கப்படுகிறவருமான அவர் திசைகளை ஆடையாக உடையவருமான இருக்கிறாராம். திசைகளை ஆடையாக உடுத்துகிறாராம். அப்படிப்பட்ட காஷி மாநகரத்துடைய அதிபதியான கால பைரவரை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் முடியுது. இப்போ இரண்டாவது ஸ்லோகத்தையும் பார்ப்போம், அதோட தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். பானுகோடி பாஸ்வரம் பவாப்தி தாரகம் பரம் நீலகண்டமிப்சிதார்த்ததாயகம் த்ரிலோச்சனம் காளகாலமம் புச்சாக்ஷமஸ்தசூன்யமக்ஷரம் காஷிகாபுராதிநாத கால பைரவம் பஜே. பானுகோடி கோடி சூரியர்கள் போல, பாஸ்வரம் பிரகாசிக்கிறவரும், பவாப்தி தாரகம் சம்சார கடலை தாண்டும்படி செய்கிறவரும், பரம் மேலானவரும், நீலகண்டம் நீல நிறமான கழுத்தை உடையவரும், இப்சிதார்த்த தாயகம் விரும்பும் பொருளை தருபவரும், திருலோச்சனம் மூன்று கண்களை உடையவரும், காலகாலம் மிருத்யுவுக்கும் மிருத்யுவானவர், அம்புஜாட்சம் தாமரை போன்ற கண்களை உடையவரும், அஸ்தசூன்யம் சூன்யமற்றவரும், அக்ஷரம் அழிவற்றவரும், காஷிகாபுராதிநாத கால பைரவம் பஜே. போன ஸ்லோகத்துக்கு சொன்ன மாதிரி தான், காஷி மாநகரத்துடைய அதிபதியான கால பைரவரை நான் பஜிக்கிறேன். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, கோடி சூரியர்கள் ஒரே சமயத்தில் இருந்தால் எத்தனை பிரகாசிக்குமோ அத்தனை பிரகாசமும் இந்த பைரவருக்கு இருக்கிறது என்று சொல்றாங்க. பிறவிக்கடல்ல விழுந்து துன்பம் எல்லாம் அனுபவிச்சு நன்மை என்ற அக்கறையை அடைவதற்கு
துணையாக இருக்கும் தெய்வம் இவர்தான் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு இதுவா சொல்றேன். அவரே மேலான தெய்வம் சொல்றாங்க. அதாவது அந்த ஸ்தோத்திரம் சொல்றேன், அதுக்கப்புறம் பசங்கன்னா என்னோட சண்டைக்கு வந்துடாதீங்க எங்க தெய்வம் மேலான தெய்வம் இல்லையான்னு. இந்த ஸ்தோத்திரம் அதுல சொல்லியிருக்கு இவரே மேலான தெய்வம்னு. கழுத்துல நீல நிறமாக உடையவரும், கழுத்துல நீல நிறமா இருக்கான். ஏன்னா சுவாமியோட அவதானம் தானே, கழுத்துல வந்து நீல நிறமா இருக்கான் அவருக்கு. இவருக்கு வந்து கண்கள் வந்து எப்படி இருக்குன்னா தாமரை போன்ற கண்களா இருக்கலாம். தாமரை போன்ற கண்களை உடையவரும், வேண்டியதை எல்லாம் கொடுப்பவருமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு எது சரி எது தப்புன்னு அவருக்கு தெரியும். நம்ம கேட்கிற எல்லாத்தையும் தரமாட்டாரு. நம்ம கேட்கறதுல எது சரி எது தப்புன்னு பார்த்து நமக்கு சரியானதான் கொடுப்பாரு. காலனை 3 கண்கள் உடையவரும், 3 கண்கள் இவருக்கு இருக்குதான். காலனையும் நிகிரகணம் செய்த இவர் யம பயத்தை போக்குபவராக இருக்கிறார். இவரை வணங்கினோம்னா யம பயத்தை போக்குகிறாராம். அப்படிப்பட்ட பைரவராக இருக்கிறார். இவர் வந்து சூன்யமற்றவர், இவருக்கு அழிவே இல்லை. எப்படி பிரம்மா பீடத்தை அடுத்து வந்து ஆஞ்சநேயர் பிடிக்க போறாரோ, பிரம்மா என்ற ஒரு பீடம் மாதிரியோ இந்த பைரவர் வந்து ஒரு பீடம்னால இவர் தான் பைரவர். இவருக்கு வந்து அழிவே இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறாங்க. இவர் இல்லாத இடமும் இல்லை, இவர் இல்லாத காலமும் இல்லை. இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், அந்த மாதிரிதான் இவர் இல்லாத இடமும் இல்லை, இவர் இல்லாத காலமும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த கால பைரவர் எப்படி இருக்காங்கன்னா, காசி மாநகரத்துடைய அதிபதியான இந்த கால பைரவரை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்தோட அர்த்தம் முடியுது. இப்போ 3வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். சூலடங்க பாஷதண்ட பாணி, அதாவது சூலம் உளி பாஷம் தண்டம் இவைகளை ஏந்தியபவராக இருக்கிறார். ஆதிகாரணம், முதல் காரணமாக இருப்பவர் இவர்தான் சொல்றாங்க. ஷாமகாயம், அதாவது பைரவர் கருப்புடலை உடையவருமான இருக்கிறான்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. ஷாமகாயம்னா கருப்பான உடலை உடையவரும், ஆதிதேவ முதலாவது தேவனும், அக்ஷரம் நாசமில்லாதவரும், நிராமயம் பிணி இல்லாதவரும், பீமவிக்ரமம் பயங்கரமான பராக்கிரமம் உள்ளவரும், பிரபும் சுவாமியும், விசித்திர தாண்டவ பிரியம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாண்டவத்தில் பிரீத்தி உடையவருமான இந்த கால பைரவர் இருக்கிறாரு. காஷிகா புராதிநாத, காஷி மாநகரத்துடைய அதிபதியான கால பைரவனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்றாங்க. 3வது ஸ்லோகத்தை தமிழ் அர்த்தம் முடியுது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சக்திகளையும் அற்புதத்தையும் கொண்ட கால பைரவரை நாம் மனசார நினைச்சா மட்டும் போதும். இந்த காலபைரவ அஷ்டோட தமிழ் அர்த்தத்தை நான் எதுல இருந்து எடுத்தேன்னா, ஸ்ரீ ஜகத்குரு கிரந்தமாலா என்ற ஒரு புஸ்தகத்துல 5வது பாகத்துல ஸ்ரீ சிவஸ்தோத்திரங்கள் என்ற ஒரு புஸ்தகத்துல 220வது பக்கத்துல இந்த காலபைரவ அஷ்டோத்தோட மந்திரார்த்தம் இருக்கு. நான் முன் சொன்னேன்ல ஒரு திருமந்திரம், அந்த திருமந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லிட்டு நான் என் சபையை நிறைவு செய்கிறேன். அந்த திருமந்திரம் என்னன்னா, நடந்த வைரவன் சூலகபாலி, கடந்து பகைவனை கண்ணது போக்கி, தொடர்ந்து உயிரது உண்ணும் பொழுது, படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே. இது வந்து இந்த திருமந்திரம். இதோட அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு நான் இந்த சபையை நிறைவு செய்கிறேன். வைரவரை நினைத்து தியானம் செய்பவர் உள்ளத்தில் இடம் கொள்கிற இந்த வைரவ கடவுள் கையில் திரிசூலமும் கபாலமும் ஏந்தியவராக இருக்கிறாராம். இந்த உருவத்தோடு மனதில யார் ஒருவர் பக்தியோடையும் நம்பிக்கையோடும் தியானம் செய்கிறார்களோ அவர் மேல கருணை காட்டாதவங்களை அவங்க மேல அப்படி நம்பி இருக்கிறவங்க, பைரவரை நம்பி இருக்கிறவங்க மேல நம்புனாங்கன்னா அவங்களோட பகைவரை நிச்சயமா வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது.
அது மட்டும் இல்ல, பைரவரை கும்பிடக்கூடிய பக்தனை இரக்கம் கொள்ளாதவர்களுடைய உடலை கொண்டு உயிரை விழுங்கி இறந்த உடலை பந்தாடவும் இவர் செய்வார். அப்படி அவர் மேல கருணையை இவர் காட்ட மாட்டார் என்று இந்த திருமந்திரம் சொல்கிறார்கள். பகைவரை பந்தாட வைரவரை பணிக என்பது இதன் குறிப்பு. இந்த திருமந்திர புஸ்தகத்தில் 4வது தந்திரத்தில் பகைவரை பந்தாடலாம் என்ற தலைப்பில் 552வது பக்கத்தில் 1292வது திருமந்திரமாக இது உள்ளது. நான் சொல்லும் விஷயத்தில் ஏதாவது 1-2 விஷயமாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னித்தருளுமாறு என் குருநாதரை வணங்கி இந்த சபையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.